பிரச்சனைக்கு வருவதற்கு சாத்தியக்கூறு. அதே கேதுவால் நமக்கு ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனாக நமக்கு அந்த கேது தசையில் இருப்பவர்களுக்கு அதிமுக்கியமாக நம்முடைய மூதாதையர்கள் வழியாக நமக்கு ஏதோ வருமானம் வருவதற்கும் அல்லது பேரன் பேத்தி வழியாக நமக்கு உறவுகள் மேம்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதெல்லாம் கேதுவினால் வரக்கூடிய பிரச்சனை ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் சின்ன சின்ன சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கரர், மடாதிபதிகள், மடங்கள், இது சங்கராச்சாரிய மடம், இந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களை போய் வணங்கி வாருங்கள். அவர்கள் ரமண மகர்ஷி ஒரு தரம் போயிட்டு வாங்க. இது எல்லாமே நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். கடகராசிக்காரர்கள் முக்கியமாக இந்தியாவில் இருந்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் இருந்தீங்கன்னா, தமிழர்களாக இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு தரம் கிரிவலம் செய்து வாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு கிரிவலம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக. ஒரே ஒரு தரம் போயிட்டு வாங்க. அதனுடைய ஏற்றம் நமக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா 6 மாதங்கள் 6 கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. அது தரக்கூடிய மேன்மை நமக்கு ரொம்ப அதிகமாக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய தாய் தந்தையரால் தாத்தா பாட்டியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்குது அப்படின்னா அதே கிரிவலம் செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் போயிட்டு வாங்க. 6 செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் தான் சார் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதே மாதிரி சின்னத்திரை பெரியத்திரை இருப்பவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி